நேற்று ஒரு பதிவு ஒன்று போட்டேன். அந்த பதிவில் ஆன்கிரிட் சோலார் பேனல் அமைக்கும்போது நம்ம இபி சப்ளை கட்டாணிச்சு சொன்னால் ஆன்கிரிட் சோலார் பேனலோட உற்பத்தியும் பாதிக்கப்படும் கட்டாகும். அதாவது ஏரியா கட்டு உள்ள நாட்கள்லேருந்தும் உள்ள நாட்களில் அது மட்டும் இல்லாமல் இடையில பிரேக் ஆகல, சப்ளை ஆஃப் ஆகி போய் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வரும், 6 மணி நேரத்துக்கு வரும், 10 நிமிஷம் வரும். அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம மின்சார உற்பத்தியானது இருக்காது அப்படின்னு சொன்னேன். சரியாக புரியலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆன்கிரிட் சோலாரை பொறுத்தவரை கிரிட் இன்வெர்ட்டர் தான் நாம் பயன்படுத்துவோம். கிரிட் இன்வெர்ட்டரானது இபி சப்ளையோட ரெஃபரன்ஸ் வோல்டேஜை பேஸ் பண்ணி தான் வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும்போது நமக்கு இபி சப்ளை இருந்தால் மட்டும்தான் உற்பத்தி இருக்கும். அதே நேரத்தில் இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய டெக்னாலஜி பார்த்தீங்கன்னாக்கா ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்ஸும் கூட வருதுங்க. ஆனால் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ஜிடிஐ கிரிட் இன்வெர்ட்டரை விட பல மடங்கு, ஒரு 2-3 மடங்கு வந்துட்டாக்க ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குங்க. நான் அது இல்லாமல் இன்வெர்ட்டருக்கு பேட்ரிஸும் அவசியம் தேவைப்படுதுங்க. ஸோ அதனால் ஹைப்ரிட் போடுறதா இருந்தாக்க நம்ம ஒரு 2 கிலோவாட் போடுறோம் அப்படி சொன்னால் அதுக்குள்ளே கிரிட் இன்வெர்ட்டர்ஸும் போட முடியும். அப்படி போதுன்னா அதுக்குள்ள காஸ்ட் ஆனது கிட்டத்தட்ட ₹2 பதிலாக ₹1 கூடுதலாக ₹3 செலவாகுங்க. செலவை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஹைப்ரிட் போடுறது ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு பேட்டரி சப்போர்ட்டோட வேலை செய்யும், பேட்டரி இல்லாமலும் வேலை செய்யும். பேட்டரி இல்லாமல் இபி சப்ளை இல்லைன்னா வேலை செய்யாது. பேட்டரி சப்போர்ட்டோட இபி இருக்கும்போதும் இல்லாமல் இருக்கும்போதும் வேலை செய்யும். உங்கள்கிட்ட பணம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஆன்கிரிட் இன்வெர்ட்டர்லேயே ஹைப்ரிட் ஆனது கிடைக்குதுங்க. அதை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. ரைட், ஓகேங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு சோலார் மூலம் மின்சாரம் தேவையா? ஆன்கிரிட்டு அதிலே ஹைப்ரிட்டு பேட்டரி சப்போர்ட்டோட நாம் பண்ணித்தரோங்க. நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.